பிள்ளைகள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு பிள்ளை சிவகலைன்ற பிள்ளை அட்மிட் பண்ணுங்க. மிஸ் இந்த சவுண்ட் கேக்குதோன்னு கதைக்க. சிவகலை சொல்லுங்க, உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கேக்குது. கேக்குது மிஸ். ஓகே, நாங்க பாடத்தை தொடங்குவோம் பிள்ளைகள். கடந்த வகுப்புல மரம், செடி, கொடி, மிளகு தொடங்கிட்டு விட்டு நாங்கள் அந்த மீதி பகுதியை இன்னைக்கு பார்ப்போம். பிள்ளைகள், உங்களுக்கு இந்த வகுப்பு சம்பந்தமான சாஃப்ட் காப்பி தேவைன்னு சொன்னா உங்களோட இமெயில் மெசேஜ்ல சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய சட்டில நாங்கள் போட்டு விடுறோம். சட்டில சென்ட் பண்றோம். நீங்கள் இந்த சாஃப்ட் காப்பி மேலதிகமா தேவைன்னு சொன்னா உங்களுடைய இமெயில மெசேஜ்ல சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பாருங்க பிள்ளைகள், இதுல இன்றைய தினம் பார்ப்போம் உணவு இந்த தாவரங்களின் பயன்பாடுகள் பற்றி நாங்கள் கடந்த வகுப்புல படிச்சிருந்தாங்கள். அதுல பல தேவைகள் என்று சொல்லி நம்மளுக்கு பல வழியிலேயும் தாவரங்கள் பயன்படுது என்று சொல்லியும் படிச்சிருந்த நாங்கள். அதுல உணவுக்கு பயன்படும் தாவர பகுதிகள் சரிதானே. இந்த பார்க்க போறது உணவுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ற தாவரத்தின் பகுதிகள். அதாவது பாருங்க, இதுல அகத்தி இலை, பூ இவற்றை நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்றோம். அகத்தியில சாப்பிட்ட அந்த வாய்ப்புண் என்பவற்றுக்கு எங்களுக்கு குணமாகறதுக்கு நாங்க இந்த அகத்தியிலேயே உணவுல சேர்த்துக் கொள்கிறோம். அகத்தி கீரை என்று சொல்லுவோம். அடுத்தது அகத்தி பூவும் நாங்கள் உணவுல சேர்த்துக் கொள்றது சரிதான், உடல் சூட்டை தணிக்கிறது. அடுத்தது முருங்கை இலை. முருங்கை இலை நிறைய இரும்பு சத்து, எங்களோட உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொண்டுள்ள ஒரு கீரை சரியா. அந்த முருங்கையிலே நாங்கள் எங்களோட வீட்டில இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் தானே இந்த முருங்கை இலை. அதை விட முருங்கைக்காய் இதெல்லாம் நாங்கள் கரை சமைத்து சாப்பிடுறது. மிகவும் போசனை கூடிய ஒரு கீரையாக கொள்ளப்படுது இந்த முருங்கை கீரை. அப்ப முருங்கை இலையும் காயும் நாங்கள் உணவுக்காக பயன்படுத்துறோம். அதை விட இந்த முருங்கை பூ சில மருந்து தேவைக்கு பயன்படுத்துறோம் சரிதானே. அப்ப பூ மருந்து தேவைக்கு பயன்படுத்துறோம். அது காயும் இலையும் நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துறோம். இது உணவாக பயன்படுற தாவரங்கள். அடுத்து செவ்வரத்தம்பூ. நீங்க எழுத விடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்லோவா போறேன். செவ்வரத்தம்பூ உணவுக்காக பயன்படுறது செவ்வரத்தம்பூ.
இவற்றை விட நாங்கள் பல கிழங்கு வகைகளை உணவாக உட்கொள்கிறோம். சரிதானே பிள்ளையர்? கிழங்கு வகைகளை நிறைய உணவாக உட்கொள்கிறோம். இதுல நான் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு குறித்து தந்திருக்கு. சரிதானே? அடுத்து பாருங்க, ஔடதமாக பயன்படும் தாவரங்கள். ஔடதம் சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா மருந்து மருந்து தேவைக்கு பயன்படுத்துற தாவர பகுதிகள். இதுல பாருங்க, பொன்னாவரை பூ, மஞ்சள் நிறத்துல காணப்படுது. என்ன? பொன்னாவரை பூ. அதுக்குள்ள போட்டு பாருங்க, உடல் பருமனை குறைக்க பொன்னாவரை கீரை பலன் தருமன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கணும். அதோட பயன்கள். அடுத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பொன்னாவரை பூ போட்டிருக்கு. சொன்னா அந்த அதாவது நீரிழிவு நோயாளிக்கு உகந்ததாம் இந்த பொன்னாவரை. சரிதானே? அடுத்தது வில்வம்பூ. இந்த வில்வம்பூவும் நாங்கள் மருந்து தேவைக்கு எடுத்துக்கொள்ளல். சரிதானே பிள்ளையர்? நீங்க எழுதுறன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகலாம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், கறிவேப்பிலை. சரிதானே? கறிவேப்பிலையும் நாங்கள் பல விதத்திலே உணவு சமைக்கும் போது அதை வாசனை திரவியமாகவும் பயன்படுத்துகின்றோம். அதை விட கருவேப்பிலை ஒரு மருத்துவ குணமுடையதாகவும் கொள்ளப்படுது. கறிவேப்பிலை. சாத்தாவாரி இலை கீழே காணப்படுறது சாத்தாவாரி இலை. இந்த சாத்தாவரியும் நாங்கள் மருந்துக்காக பயன்படுத்துற ஒரு செடி. இதை மூலிகை செடி என்று சொல்றது நாங்கள். சரிதான்? இந்த மருந்துக்கு பயன்படுத்தப்படுறது ஔடதம், மருந்து, மூலிகை என்று சொல்றது. இந்த மூணுமே நாங்கள் ஒரு பயன்பாடுதான். அடுத்த விஷயம் வெட்டி வேர். பாருங்க அப்படியே, நாங்க ஏற்கனவே படிச்சிருந்தாங்க. ஒரு தாவரத்தின் இலை எங்களுக்கு பயன்படுது, பூ பயன்படுது, அதன் தண்டு பயன்படுது, அதன் வேர் பயன்படுது. அந்த வகையில பாருங்க வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் எங்களுக்கு மருந்து தேவைக்காக பயன்படுகிறதா. நீங்க ஏற்கனவே படித்த விடயங்களோட மேலதிகமான விடயங்கள் சில அடுத்தது நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேரும் நாங்கள் ஒரு மூலிகையாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஆடாதோடை. சரிதானே பிள்ளைகள்? இதோட பிள்ளைகள் கவனிங்கோ, இந்த இந்த மூலிகை செடிகள் நீங்க இப்ப இதுல 7 எழுதி இருக்கிறீங்க. அதோட சேர்த்து பாருங்க மரமஞ்சள். மரமஞ்சள் ஒரு மூலிகை. நாங்கள் மரமஞ்சள் என்ன செய்யறோம், என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா, எங்களுக்கு கரல் துருப்பிடித்த ஆணி, ஏதாவது எங்களோட காலில் குத்திட்டுன்னு சொன்னா கம்பி, கரல் பிடித்த ஆணி அவை எங்களோட காலில் குத்திட்டுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக ஆரம்ப காலத்துல இப்ப நாங்கள் எல்லாம் அதுக்குரிய ஊசிகள் எல்லாம் தடுப்பு ஊசிகள் எல்லாம் போட்டிருக்கிறோம்.
ஆனா ஆரம்ப கால மக்கள் வந்து மருத்துவ வசதி குறைந்த காலத்துல இந்த மரமஞ்சளம் கொத்தமல்லின்னு சொல்லப்படுற இந்த மல்லியும் சேர்த்து அவிச்சு போட்டு ஊற வச்சு அதை குடிப்பினான். அப்ப அந்த அது வந்து என்ன செய்ய போகுது, அந்த ஈர்ப்பு வலின்னு சொல்றதுக்கு தடையாக இருக்குமா இந்த மரமஞ்சள். சரிதானே? இப்ப துருப்பிடித்த ஆணி, அதாவது கரல் பிடித்த ஆணி எங்கட கால்ல குத்திட்டுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக மரமஞ்சளும் மல்லியும் சேர்த்து அவிச்சு ஊற வச்சு வடிச்சு குடிக்கிறது. சரிதானே? அப்ப இதை நீங்க எழுதி கொள்ளுங்க. மரமஞ்சள், மரமஞ்சளும் ஒரு மூலிகை பயிர்தான். சரிதானே? மரமஞ்சள். அடுத்தது கற்றாழை. கற்றாழை எல்லாம் இப்ப அண்மை காலத்துல மிக பிரபல்யமாகி கொண்டு வருது. இந்த கற்றாழை ஒரு மூலிகை செடி. சரியா? கற்றாழை பல வகையான நோய்களை குணமாக்க வல்லது என்று கூறப்படுகிறது. கற்றாழை, பிரண்டை, கீழ்காய் நெல்லி. இந்த கீழ்காய் நெல்லி என்ன தேவைக்கு நீங்க அதையே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழ்காய் நெல்லி என்ன தேவைக்கு நாங்கள் என்ன நோய்க்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா, இந்த மஞ்சள் காய்ச்சல் என்று சொல்லி இருந்தானே, காய்ச்சல் தொடர்ச்சியான காய்ச்சல் இருக்கும் போது கண் வந்து மஞ்சள் ஆகி கொண்டு வர்றது. சரியா? அந்த மஞ்சள் காய்ச்சல்னு சொன்ன அந்த நோய்க்கு வந்து கீழ்காய் நெல்லி, அதாவது இந்த இலைக்கு கீழ்ப்புறத்துல சின்ன சின்ன காய்களா இருக்கும். அதை வந்து நாங்கள் அந்த இலியோட சேர்த்து அரைச்சு பசுப்பால்ல போட்டு குடிக்கிறது கீழ்காய் நெல்லி. சரிதானே? அதே மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. கீழ்காய் நெல்லி மூலிகை செடிகளை நீங்க எழுதிக்கொள்ளுங்க. இது மேலதிகமா இத கொஞ்சம் தான் மிஸ் குறிப்பிட்டு இருக்கிறேன். அதோட சேர்த்து இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. கீழ்காய் நெல்லி. அடுத்தது கடுக்காய். சரியா பிள்ளையா? கடுக்காய். எழுதிங்களோ? அப்ப இதுல உங்களுக்கு மூலிகை செடிகள் நீங்க நிறைய பார்த்திருக்கிறீங்க. இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நீங்க மேலதிகமா தேவைன்னு சொன்னா அப்புறம் பார்ப்போம். அதை விட பாருங்க, அதுல இஞ்சி, இந்த இதோட சேர்த்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இஞ்சி, கற்பூரவள்ளி, தூதுவளை, துளசி. முடக்கொத்தான், முடக்கொத்தான், மஞ்சள், மஞ்சள், குப்பை மேனி, சரிதானே பிள்ளைய? பால் அருகு. இவையெல்லாம் நாங்க மூலிகையா கொள்றோம். பால் அருகு, மேலதிகமா உங்களுக்கு இங்க மிஸ் தந்ததை விட மேலதிகமா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். அதையும் இந்த மூலிகையோட தாவரத்தோட சேர்த்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து பார்ப்போம். இந்த வித்துக்கள் படிச்சிருந்தா எவ்வளவு நேரம் தாவரங்களை பற்றி படிச்சிருந்தானே பிள்ளையர். அந்த தாவரங்களின் வித்துக்கள் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுதுன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது வித்துக்கள் பரம்பலடையும் முறைகள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதனால மட்டுமில்லை, ஏனைய காரணிகளாலே தாவரங்கள், ஒரு இடத்துல இருக்கிற தாவரங்கள் இன்னொரு இடத்துல
திரும்ப உருவாகி வருகுது. சரியோ? அது எவ்வாறு அப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடம்பெயர்தல்னு பார்ப்போம். பாருங்க, முதலாவது நீரின் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். நீரின் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். அடுத்தது காற்றின் மூலம் பரம்பலடையும் வித்துகள். நீங்க ஏதாவது சோட்டா குறித்து கொள்ளலாம். வித்து பரம்பலடையும் முறை என்று போட்டு நீர், காற்று, அடுத்தது விலங்குகள், ஏனைய பிராணிகள் மூலம் என்று சுருக்கமா குறித்து கொள்ளுங்க. வெடித்தும் காற்றினாலும் பரம்பலடையும் வித்துக்கள். வெடித்தும் காற்றினாலும் பரம்பலடையும் வித்துக்கள். அடுத்த பாருங்க பிள்ளைகள், காற்றினால் பரம்பலடையும் வித்துக்கள்னு பார்த்துனாங்க. என்ன காற்றால பரவலடைகிறது? பாருங்க, இதுல தரப்பட்டிருக்கு பொன்னச்சி. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பொன்னச்சி பூன்னு சொல்றோம். மஞ்சள் பூ, சிறிய பூ நாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு, மாலை கட்டுறதுக்கு எல்லாம் எடுப்போம். பொன்னச்சி பூ சரிதானே? எல்லா படங்களையும் உங்களுக்கு இதுல தெரியப்படுத்த வேண்டும் என்று இல்லைன்னு சொன்னா, பொன்னச்சி பூமரம் அனைவரும் பேருக்கு தெரியும். வீடுகள்ல வளர்க்கப்படுற ஒரு மரம் சரிதானே? பொன்னச்சி, அச்சில், சீதேவியார், செங்கல் நீர். இந்த சீதேவியார் செங்கல் நீரை நீங்க அந்த படத்துல பார்க்கலாம். சிறிய சிறிய பஞ்சு போன்ற அமைப்பு காணப்படும் அது இந்த பூவில சரிதானே? அந்த பூவில பஞ்சு போன்ற அமைப்பு தான் காற்றால பரவுறதுக்கு காரணமா இருக்குது. இது உங்களோட வீட்டு அண்மித்த சூழல்ல காணப்படும் இந்த சீதேவியார் செங்கல் நீர். சரிதானே பிள்ளையா? அடுத்த பாருங்க, தனக்கு காற்றினால பரம்பலடைகிற வித்துக்களுக்கு தனக்கு, வேங்கை, முருங்கை. நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் நோட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதாலதான் மிஸ் வந்து இடைவெளி விட்டு விட்டு செய்ய வேண்டியிருக்கு. நீங்க எழுதுங்க. எழுதுற பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. தனக்கு, வேங்கை, முருங்கை. இதோட சேர்த்து இன்னும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். காற்றினால பரவலடையும் வித்துக்களுக்குள்ள முக்கியமானது எருக்கலை. அது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க தரம் 3, 4 படிச்சிருப்பீங்க. அதோட சேர்த்து எழுதி கொள்ளுங்க. எருக்கலை, எருக்கலை, மூக்குத்தி பூண்டு, மூக்குத்தி பூண்டு, பருத்தி பஞ்சு, பருத்தி பஞ்சு, மற்ற நேற்று பார்த்திருந்து நாங்கள் ஏற்கனவே இலவம் பஞ்சு. அதே போல எண்ணெய், எண்ணெய் மரமும் காற்று மூலம் தான் பரவலடைகிறது. எண்ணெய் வித்து, எண்ணெய்,
சரிதானே? ஓ இந்த ரத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. காற்றால பரவலடைய வித்துக்கள். இதை விட இன்னும் நிறையவே இருக்கு. மகோனின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. நீங்க அதை பேர்ந்து பார்த்து கொள்ளலாம். இதுல பாருங்க இந்த காற்றினால் பரவலடையும் வித்துக்கள். இவற்றுக்கு சில இயல்பு இருக்கு பிள்ளையார். சரிதானே? என்ன இயல்புன்னு பார்ப்போம். முதலாவது காற்றில போறேன்னு சொன்னா அது பாரம் குறைந்ததாக காணப்படும். அந்த வித்து பாரம் குறைந்த வித்தாக காணப்படும். இந்த வித்தின் மேற்பரப்பில் மயிர் போன்ற அமைப்பு காணப்படும். என்னன்னு சொன்னா அது பறந்து செல்றதுக்கு ஏற்ற வகையில மயிர் போன்ற அமைப்பு காணப்படும். அடுத்தது வித்தை சூழ சிறகு போன்ற அமைப்பு காணப்படும். இந்த சிறகு போன்ற அமைப்பை நீங்க எதுல பார்க்கலாம்டா அந்த பொன்வச்சி முருங்கை வித்து அதுல வந்து சிறகு போன்ற அமைப்பு காணப்படும். காற்றால பரவுற வித்துக்களுக்கு சில விசேட இயல்பு இருக்கு. உங்களுக்கு இந்த சிறகு போன்ற அமைப்பு மயிர் போன்ற அமைப்பு உள்ள படங்களை நீங்கள் வேற பயிற்சி புத்தகங்கள் வழியெல்லாம் படிச்சிருப்பீங்க. வேணுமெண்டா மிஸ் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த படங்களையும் எடுத்து காட்டுறேன். அந்த சிறகு போன்ற அமைப்பு எப்படி இருக்கு, மயிர் போன்ற அமைப்பு எப்படி இருக்கு வித்துக்களுக்கு சொல்லி அடுத்த வகுப்புல தொடர்ந்து படிக்கல நான் இந்த படங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஒம்பளியல் சிலவேளை ஒரு 5 நிமிஷத்தால நின்றுதுன்னு சொன்ன நீங்கள் அப்படியே இணைப்பிலேயே இருங்கோ. இது பவர் கட் வந்துட்டே கட் ஆயினா தொடர்ந்தும் இணைப்பிலேயே இருங்கோ. இப்படி உங்களோட கம்ப்யூட்டர் நின்றுதுன்னு சொன்னா திரும்ப 1 மணி வாங்கோ. சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு போவோம். விலங்குகள் பிராணிகள் மூலம் பரம்பரையும் வித்துக்கள். பாருங்க பிள்ளைகள் முதலாவது போடப்பட்டிருக்கு புலிநகம். இந்த புலிநகத்தின் அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இயல்பான ஒரு விளக்கம். இந்த புலிநகம் பாருங்க முட்கள் போன்ற கொளுத்தி போன்ற அமைப்பு காணப்படுது. இது என்ன செய்யும்னா இந்த விலங்குகளில ஒட்டி கொண்டு பரவும். விலங்குகள்ல குத்தி கொண்டு பரவும். இப்ப ஒரு மாடோ இன்னும் அதுல ஒரு இடத்துல படுத்திருந்தேன்னா அதுல சிறகு பகுதிகள்ல குத்தி கொண்டு பரவிது. சரியா? கொலுக்கி போன்ற அமைப்பு முட்கள். அடுத்தது மூக்குரச்சி. ஆடையொட்டி. உங்களுக்கு ஆடையொட்டின்னு சொல்லிக்கல அதுல ஆடையில ஒட்டி கொண்டு வரக்கூடிய தன்மை அதுல காணப்படும். அடுத்த பாருங்க பிள்ளைகள் நாயுருவி. அந்த படத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். நாயுருவி அடுத்தது நெருஞ்சி. இது போன்ற நாயுருவி இதெல்லாம் இந்த ஆடையில வந்து முள் மாதிரி இருக்கும் பிள்ளைகள் அதை குத்தி கொண்டே எங்கட நாங்கள் ஒரு காட்டு பகுதியில ஒரு புற்கள் உள்ள பகுதியில நாங்கள் போனோம்னு சொன்னா எங்களோட ஆடையிலேயே அதை ஒட்டி கொண்டு வந்துடும் நாயுருவி. அது முள் போன்ற அமைப்பு நீட்டுக்கு அப்படியே ஆடையில பிடிச்சிடும். அடுத்தது நெருஞ்சி. இது வந்து முள். அடுத்த குருவீச்சை. பாருங்க இந்த குருவீச்சை எப்படி ஒரு மரத்துல இது வந்து தனியே வளராத பிள்ளைகள் ஏனைய மரங்கள்ல இணைந்துதான் இந்த குருவீச்சை வரும். இடையில மரங்கள் இடையில ஒட்டி வாழும். சரி அது இதுக்குரிய நீர் எல்லாம் அந்த தாவரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும். பிரதான தாவரத்துல இருந்து இந்த குருவீச்சை வந்து தொடர்ச்சியா
நான் உங்களுக்கு பயனுள்ள மரங்கள்ல இருந்ததுன்னு சொன்னா அந்த பயனுள்ள மரம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு கொண்டு போகும், இறந்து கொண்டு போகும். குருவீச்சை. அடுத்தது ஆலமரம். உங்களுக்கு தெரியும் ஆலமரத்தின் வித்து விலங்குகளால பறவைகளால பரவலடைய செய்யப்படுது. அடுத்தது நறுபுளி. சரிதானே? பாப்போம். விலங்குகளால பரம்பரையற வித்துக்களின் இயல்பு. பாருங்க, ஒட்டும் தன்மை காணப்படும். நீங்க இந்த இதுவரையில பார்த்த படங்கள்ல தெரியும் உங்களுக்கு. முட்கோள் போன்ற அமைப்பு இருக்கு, கொழுக்கி போன்ற அமைப்பு இருக்கு, ஒட்டும் தன்மையான வசத்தன்மை இருக்கு அதுல. அப்ப ஒட்டும் தன்மை காணப்படும், கொழுக்கி போன்ற முட்கள் காணப்படும், உண்ணக்கூடிய சதை பெற்று காணப்படும். மாம்பழம் முதல்ல எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நாங்க அந்த மாம்பழத்தின் சதை பகுதியை எடுத்து சாப்பிட்டுட்டு அதுல வித்தை அங்கங்க போட்டு விடுறோம், அதால அங்க மாமரம் முளைக்குது. சரிதானே? அதே மாதிரிதான் பலாப்பழம். நாங்க இந்த சுளைப்பகுதி அந்த சதையா இருக்கிற சுளைப்பகுதியை சாப்பிட்டுட்டு வித்தை அங்கங்க போட்டு விடைக்கலாம், அங்க பலாமரம் உருவாகுது. இந்த கொழுக்கி போன்ற அமைப்புக்கு புலிநகம் உதாரணம். ஒட்டுந்தன்மைக்கு ஆடையொட்டி. சரிதானே? இவற்றை நீங்கள் கட்டாயம் இப்ப படத்தோட பார்த்து நீங்கள் ஞாபகம் இருக்கும். நீங்கள் இத இப்ப இந்த கிளாஸ் முடிய இன்றைக்கு பின்னேரமோ அல்லது உங்களுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கிற நேரத்துல நீங்க இதை திரும்ப பார்த்து கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். சரிதானே? கட்டாயம் சுற்றாடல எல்லாரும் விரும்புற இல்ல. நோட்ஸ் பாடம் படிக்க, பாடமாக்க, மனனம் செய்ய, பஞ்சி கட்டாயம் நீங்கள் இத திரும்ப பார்க்க வேணும் இல்லையா? மிஸ் இந்த வகுப்பு முடிய இந்த அழகு முடிய உங்களுக்கு ஒரு பரீட்சை எல்லாம் வைப்பார். சரியா? கேள்வி கேட்பார். பங்கு பெற்ற பிள்ளைகள் யார் இதுல இன்னைக்கு 36 பேர் பங்கு பெற்றீங்கள் பார்ப்போம். இதுல யார் கூடுதலான வினாக்களுக்கு விடையளிக்கிறேன்னு பார்ப்போம். மிஸ் கேள்வி எல்லாம் கேட்பார். சரிதானே? நீங்கள் அப்ப படிச்ச விஷயத்த திரும்ப பார்த்து கொள்ள வேண்டும். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போவாம். நீர் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். இதுல சிலதை மட்டும்தான் மிஸ் தந்திருக்கிறேன். தேங்காய், பாக்கு, தாமரை. சரிதானே? இதே எழுதி கொள்ளுங்க. அதோட ரப்பர், கடல் மாங்காய். சரியா? அடுத்த பகுதியில பின்னுக்கு வருது. ரப்பர், கடல் மாங்காய். வேணுமெண்டா நான் முதல் எடுத்து உரன் பாருங்க. தேங்காய், பாக்கு, தாமரை. அடுத்தது ரப்பர், கடல் மாங்காய். இங்க படம் போடப்பட்டிருக்கு பாருங்க பிள்ளைய. ரப்பர் வித்து. ஓகேதானே? பாருங்க இதுல முன்னுக்கு பாருங்க, இதுல தாமரை இலையும் காட்டப்படுது, தாமரை வித்து காட்டப்படுது. எப்படி அந்த தாமரை பூவுக்கு கீழே இருக்கிற இதுல எப்படி வித்து காணப்படுது. சரிதானே? இந்த தாமரை வித்து இந்த படத்தை நீங்கள் அவதானிங்கோ. இந்த தாமரை இயல்புக்கு ஒரு விசேட, தாமரை இலைக்கு ஒரு விசேட இயல்பு இருக்கு பிள்ளைகள். என்னன்னு சொன்னா
தாமரை இலையில நீர் ஊற்றினா உருண்டு கொண்டு ஓடும் பாருங்க, நீர் துளி வந்து ஒட்டாது. தாமரை இலையில நீரை ஊற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா அது உருண்டு உருண்டு சின்ன மணிமணியா உருண்டோடும் நீர். என்ன காரணம்னு சொன்னா அந்த தாமரை இலையில மெழுகு போன்ற ஒரு பதார்த்தம் இயல்பாயே இருக்கு. மெழுகு போன்ற ஒரு பதார்த்தம் ஒன்று இருக்கு, அது இயல்பாயே அந்த தாமரை இலையில இருக்கு. நீரை நாங்கள் ஊற்றினோம்னு சொன்னா அது துளி துளியா உருண்டோடும். சரியா, இலையில ஒட்டி கொள்ளாது. அதே போல இன்னும் ஒரு சிறப்பு இருக்குன்னா, தாமரை இந்த தண்டு இருக்குத்தானே பிள்ளைகள், தாமரை இலை இந்த தண்டு இருக்குத்தானே. இப்ப நீர்ல இப்ப குளத்துல இருக்கிற தாமரை குளத்துல நீர் எவ்வளவுக்கு கூடிக்கொண்டு போகுதோ அந்தளவுக்கு தாமரையின் அந்த தண்டு வளரும். அந்த அந்த தாமரையின் தண்டுக்குள்ள வழி இருக்கு. கவனிங்க அப்படியே, இந்த தாமரை தண்டு இருக்குத்தானே அதுக்குள்ள வந்து வழி இருக்கு. அந்த இது என்ன செய்யும்னு சொன்னா, இந்த தாமரை இலையே இந்த நேரம் நீருக்குள்ள மிதத்தி கொண்டிருக்கும். வழி இருக்கிறபடியா அதை என்ன செய்யும், மேல மிதந்து கொண்டிருக்கும். அதே நேரம் தாமரை என்ற குளத்துல வந்து நீர் மட்டம் உயர உயர அந்த தண்டின் நீளமும் அதிகரிக்கும். சரிதானே, எந்த நீருக்கு மேலதான் தாமரையில காணப்படும், நீர் மட்டத்தோட தாமரையில காணப்படும். சொன்னா தண்டு குளத்து நீரின் மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க தண்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குமா. 2 இயல்பு இருக்கு. தாமரை இலைக்கு இலையில நீரை ஊற்றினம் என்று சொன்னா ஒட்டி கொள்ளாது, துளி துளியா அப்படி மணி போல உருண்டு உருண்டோடும். அதை விட குளத்தில வந்து நீர் எவ்வளவுக்கு உயர்வா இருக்கோ அந்தளவுக்கு அந்த தண்டும் நீளமாக இருக்கும். தாமரையில இந்த தண்டும் நீளமாக இருக்கும். சரிதானே. அடுத்த ரப்பர் வித்து, கடல் மாங்காய், இது எழுதிட்டீங்க. இயல்பு, இந்த நீர் மூலம் பரமலடையும் வித்துக்களின் இயல்பு. நீரில் மிதக்கக்கூடிய பஞ்சு நாற்படை காணப்பட. இந்த தேங்காயை பாருங்க பிள்ளைகள், நாங்கள் தேங்காயை உரிக்காமல் தண்ணிக்குள்ள போட்டோம்னு சொன்னா அது மிதந்து கொண்டிருக்கும். அந்த சிலர் வந்து தேங்காய் முளைக்க போடுறதுக்கு முளையிடப்படுற நாங்க நட போற தேங்காயை நல்ல மரத்துல இருந்து நல்லா பழுத்து விழுந்த தேங்காயை நாங்க தண்ணிக்கு ஊற போடுறோம். ஊற போட்டுதான் ஊற போட என்ன காரணத்துக்காண்டி ஊற போடுறோம்னு சொன்னா அது விரைவாக முளைக்கிறதுக்கு. தேங்காய் வந்து முளைக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். ஏனென்றா அது இந்த வித்து உரை என்ன சொல்றோம் நாங்க சுரட்டை, தேங்காயை துருவி போட்டு போடுற சுரட்டை இருக்குத்தானே, அதுதான் அந்த வித்து உரை. அந்த வித்துரை தடிப்பாக உள்ள வித்துக்கள் வந்து முளைக்கிறதுக்கு நாட்செல். அப்ப அந்த சுரட்டை அந்த வித்து உரை வந்து மென்மை அடைகிறதுக்காகத்தான் நாங்கள் கிணத்துக்குள்ள தேங்காய நீருக்குள்ள தேங்காய ஊற விடுறோம். முளைக்க போடுற தேங்காயை நாங்கள் ஊற விடுறதுக்கு காரணம் அதுதான். சரியா. நீரில் மிதக்கக்கூடிய பஞ்சு நாற்படை காணப்படும். இந்த தேங்காய் எல்லாம் நீருக்குள்ள போட்டா மிதக்கும். அடுத்தது வெடித்து பெரம்பரடைகிறன்னு சொல்லி பார்த்துனாங்க. என்ன அதுல பாருங்க, காசி தும்பை, ஆமணக்கு, இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆமணக்கு ஆமணக்கு இந்த காய பாருங்க, இது வெடித்துத்தான் இதுண்ட வித்து பெரம்பலடை. காசி தும்பை, ஆமணக்கு. அடுத்த பாருங்க பொன்னாவரை, இதெல்லாம் வெடித்துத்தான் பொன்னவரை என்றும் சொல்றது, பொன்னாவரை என்றும் சொல்றோம். சரியா. பொன்னாவரைன்னு நாங்க சொல்லிக்கிறோம், பொன்னவரை என்றும் அதை சொல்லப்படுது. அடுத்தது ரப்பர், வெடிபலவன், வெடிபலவன், சரியா பிள்ளைகள். நீண்ட நேரம் உங்களுக்கு சுற்றாட படிக்க
அலுப்பா இருக்கு என்ன பாருங்க. உங்களுக்கு கடந்த வகுப்புல இந்த வித்துக்கள் அமைந்திருக்கிற விதத்தை பற்றி பார்த்துனான் பிள்ளையர். வித்துக்கள் ஒரு காய்க்குள்ள எப்படி வித்துக்கள் அமைந்திருக்கும் அந்த வெண்டிக்காயை உங்களுக்கு வெட்டி காட்ட சொல்லி இருக்கு. பாருங்க இது நீரால பரவற அந்த அந்த வித்துக்களை விடுத்து இதை வேற தனியா பாருங்க அப்படியே இந்த வெண்டிக்காயில வித்து எவ்வாறு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. சரியா? இது நாங்க கறிக்கு பயன்படுத்துவோம். அதாவது வித்தோட சேர்த்து கறி சமைப்போம். இங்க கீழே காணப்படுற மாதிரி இத மாதிரி நாங்க வெட்டி வெட்டி கறி சமைப்போம். நாங்க இது வேற என்ன தேவைக்கு எடுத்து நாங்க பாடசாலையில அச்சு பதிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த குங்குமமோ அல்லது வேற சாயமோ கரைச்சு போட்டு அதுக்குள்ள உச்சால நீரத்துக்கு எல்லாம் போட்டு நாங்கள அச்சு பதிக்கிறோம் நாங்க பாடசாலையில. சரியா? வடிவான பூவா இருக்கும். இதுல வித்து வந்து இவ்வாறுதான் அமைஞ்சிருக்கும். நீட்டுக்கு வெட்டி பார்த்தோம்னு சொன்னா இவ்வாறு அமைஞ்சிருக்கும் வரி வரியா. ஒரு வெண்டிக்காயில நிறைய வித்துக்கள் இருக்கும். சரிதானே? இந்த வெண்டிக்காய் இந்த நெடுக்கு வெட்டுமோ குறுக்கு வெட்டுமோ எல்லாம் நீங்க பார்க்கணும்னு சொல்லி இருக்குது. சரியா? அதிக வித்துக்களை கொண்டிருக்கும். இது அந்த விடயத்துக்கு மேலதிகமா உங்களுக்கு தரமஞ்சு கைநூல்ல உள்ள பகுதி அந்த பரம்பரைய வித்துக்களுக்கு மேலதிகமா இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப காணும் மிண்டை படிச்சது என்ன போதும். மிண்டை படிச்சது போதும். இதோட சேர்த்து கீழே பாருங்க ஒரு 4 கேள்வி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரியா? இப்ப படிச்ச விஷயத்துக்கு பாப்போம் கேள்வி என்ன. ரைட். இன்றைக்கு நான் உடனே உங்களுக்கு கேள்வி போடல. மேலதிகமா 4 கேள்வி போட்டிருக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க எழுதி கொள்ளுங்க. அதிகமான் கனி எனப்படும் கனி எது? நீங்க தரன் நாள்ல படிச்சிருப்பீங்க. நெல்லிக்கனி. அதியமான் கனி எனப்படும் கனி எது? நெல்லிக்கனி. அடுத்தது வரமளிக்கும் மரம் என கூறப்படும் மரம் இது. வரமளிக்கும் மரம் என்று சொல்லப்படுறது என்னண்டா பிள்ளை? நீங்க எழுதி முடிய கலைக்கிறேன். எழுதுங்க. 4 கேள்வியும் எழுதுங்க. காற்றின் அதீத வேகத்தை கட்டுப்படுத்தும் மரம் எது? பலாமரம். அடுத்தது வண்ணங்களை, அதாவது நிறங்களை, வண்ணங்களை பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பறவை. வண்ணங்களை பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பறவை புறா. சரிதானே? பாபமில்லையர் அதியமான் கனி எனப்படும் கனி உங்களுக்கு தெரியும். நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க. நெல்லிக்கனி அந்த பாடத்துல அதியமான் அவையாருக்கு அதியமான் புலவர் நெல்லிக்கனி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதியமான் மன்னன் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொண்டு வந்து கொடுக்குறார். அது அந்த கதை நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும். அந்த மரமளிக்கும் மரம் என கூறப்படும் மரம் இது மாமரம். ஏன் அந்த வரமளிக்கும் மரம் என்று சொல்லப்படுதுன்னு சொன்னா அதுல நாங்கள் உணவை பெற்றுக் கொள்றோம் இல்லையா? மாமரத்துல இருந்து நல்ல விரும்பத்தக்க நல்ல வாசனையோட இந்த பழங்களை நாங்க விரும்பி சாப்பிடுறோம். அதை விட எங்களுக்கு மாமரம் பல வழியில உதவி செய்யுது. மாமரத்துக்குள்ள இருந்து நாங்க படிக்கலாம். ஏன்னா வீட்டுல வெப்பம் கூடிய நேரத்துல நாங்க மாமர நிழல்ல குளிர்ச்சி காண்டி இளைப்பாறலாம்.
எங்களுக்கு இந்த வரமளி நல்ல நிறைய பயன் தருது அந்த மாமரம். அதால வரமளிக்கும் மரம்னு சொல்லப்படுது இந்த மாமரம். அடுத்தது காற்றின் அதீத வேகத்தை கட்டுப்படுத்தும் மரம் இது. இந்த பலாமரத்தின் இலையால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பலாமரத்தின் இலை வந்து அகன்ற இலை. இந்த இலைகள் வந்து காற்று வீசைக்குள்ள அந்த காற்றை தடுக்கலாம். காற்றின் வேகத்தை குறைக்குது. அகலமான பரப்புள்ள அந்த இலை வந்து காற்றின் வேகத்தை குறைக்குது. அதான் காற்றின் அதீத வேகம். அதீதம்னா கூடுதலான வேகத்தை கட்டுப்படுத்தி வழங்குதான் காற்று. இப்ப காற்றின் அதீத வேகத்தை கட்டுப்படுத்தும் மரம்னு சொல்லப்படுது இந்த பலாமரம். அடுத்தது நிறங்களை, அதாவது வண்ணங்களை பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பறவை புறா. இந்த புறாவுக்கு எல்லா வண்ணங்களையும் பிரித்தறிகிற இயல்பு இருக்கா? சரிதானே? அப்ப இந்த 4 கேள்வியும் மேலதிக வினாவா நீங்கள் படிச்சு கொள்ளுங்க. அஸ்வியன் இப்ப கதையுங்கோ. அஸ்வியன் இதோட உங்களுக்கு இங்கிலீஷ் சொற்கள் சிங்கள சொற்களும் தேவையா? படிப்பீங்களா? இப்ப இப்படி 4 கேள்வி போட்டது போன்ற மிஸ் இன்னும் ஒவ்வொரு நாளும் 4 சொற்கள் ஆங்கிலம் சிங்களம் சொற்கள் தான் நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே? அஸ்வியன் கதையுங்கோ. அஸ்விகன் கதைக்கலாம். ஓமா சவுண்ட் வேற இல்ல. சத்தம் ஓகே. சிவகலை சொல்லுங்க. இப்படி இன்றைக்கு போட்டது போல 4 தமிழ் கேள்வி போட்டது போல உங்களுக்கு சிங்கள சொற்கள் இங்கிலீஷ் சொற்களும் தந்தா நீங்கள் படிக்க உங்களுக்கு உதவியா இருக்குமா? அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. ஓகே சரி பிள்ளையர். அப்ப இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்புல இந்த மீதியை பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயத்த சரிதானே? ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயத்த நீங்க திரும்ப ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. கவிஷன் கதையும் அன்மியூட் பண்ணிட்டு விஷயம் கை தூக்குறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. டவுட் எதுவும் இருக்கா? ரகன் சொல்லுங்க. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க. அல்லது இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே ஓகே பாய். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் பிள்ளையர். நீங்க தேவை என்று சொன்னா இமெயிலுக்கு உங்களோட மெசேஜ்ல போடுங்க.